இப்ப 4 ஹவர் இது 4 ஹவரோட ஆர்பாக் தான் ப்ரோ இது மார்க் பண்ணீங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். இது சரிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுவோம். சரிங்க ப்ரோ. இங்கே டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிடிவிஸ்டில் டெய்லியில் இந்த சப்ளை வந்து இருக்குது. டெய்லியில் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட் தான். ஓகேங்களா, இது வந்து ஹண்ட். ஓகே இது சோச் நம்ம எடுத்துக்கக்கூடாது. எதுக்கு சோச்சுன்னு எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில் ஓகே இங்கே வந்து ம் சோச் பண்ணியிருக்கு. இந்த சோச்சுக்கு மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய சப்ளை தான் எடுக்கணும். ஆமாங்க ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் மேலே போயிட்டுருக்கான். அப்போது ஓகே இந்த இடத்துல நிறைய லோஸ்லாம் வந்து ஹண்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த டிமாண்ட் கொடுத்து இந்த இடத்துலேருந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்தான், கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஓகே ஓகே இப்போது இது வந்து நமக்கு இது என்ன மூமெண்ட் சொல்லுங்கள்? இம்பல்ஸ் மூவ்மெண்ட் ப்ரோ. இது லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகே ஓகேங்களா, இந்த லோ வந்து நமக்கு கண்டிப்பாக ஹண்ட் ஆகும். அப்போ கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட் வந்து சின்னதாக இருக்குது. இதையும் வந்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்தது இந்த டிமாண்ட் கொடுத்தோம், மேலே இன்டிஸ்மெண்ட்னு கொடுத்தோம். ஸோ இது ஃபெயில் ஆயிருக்கு. நமக்கு மேபி இதில் ஒர்க் ஆயிருந்தா மேலே போயிருக்கும். இது ஒரு ஃபெயிலர்னால நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் கீழே வர்றதுக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இதை ஹண்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு ரெக்கவர் கொடுக்குறான். மேலே ஒரு சப்ளை இருக்கு. இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரலாம். இங்க இருந்து இந்த டிமாண்டுக்கு வரலாம். டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். இதுதான் நம்மளோட பிளான். அதனால இந்த சப்ளை எடுத்தோம். சப்ளையே டெய்லி 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா பாருங்க. இல்லை, ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நான் என்ன பண்ணேன், இங்கே பிரேக் நடந்ததுக்கப்புறம் இந்த சப்ளையில் என்ட்ரி போகிறதுக்கு பதிலாக இதுலேயும் அகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகே இப்போது 4 ஹவர் டிமாண்ட், 4 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் வந்து நம்ம போகிறோம். ஓகேங்களா, 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்கீங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருக்க ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. யூடியூப்லேயே சொல்லியிருந்தேன். இங்கே அப்படியே மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நம்ம என்ட்ரி போகலை. இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணுறதுனால நம்ம 5 மினிட் போகிறோம். ஃபைவ் மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல நமக்கு இங்கே சோச் வந்து கொடுத்துட்டான். இங்கே சப்ளை வந்து இருக்குது. இந்த சப்ளையில் செல்லு. ஓகேங்களா, ஓகே இங்கே இருக்குது. அது இல்லை, இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டான். நமக்கு வந்து சப்ளை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருக்க ஒரு சப்ளை, இங்கே இருக்க ஒரு சப்ளை, இதுலேருந்து நமக்கு செல் இருக்குது. டிசிஷனலோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும். இன்ட்ராடே கொடுக்குறான். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீமுக்கு கண்டிப்பாக எப்பயுமே வருவான். எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து நல்லா ட்ராப். இதில் நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கீழே போனாலும் கண்டிப்பாக மேலே வந்து எடுத்துகிட்டு கீழே போவான் அப்படின்ட்டு நம்ம லைவ் கிளாஸில் சொல்லியிருந்தோம். அது இன்னும் அப்டேட் பண்ணல அந்த வீடியோ. ஒரு நாள் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் நிறைய நாலேஜ் இருக்கும், ரெடியாக வச்சுருக்கேன். அது அப்லோட் வந்து பண்ணணும். ஓகேங்களா, இதில் டைரக்ட் என்ட்ரி தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா, நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். பிரேக் ஈவன் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு எகைன் மேலே போயிட்டு நமக்கு பிரேக் ஈவன் கொடுக்குறான். நோ லாஸ். ஓகேங்களா, மறுபடியும் இது பிரேக் ஈவன் கொடுத்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் 15 மினிட்ஸ் வாங்க. 15 மினிட்ஸ் வந்துட்டோம். இப்போது இந்த இடத்துல தான் பிரேக்கு. நம்ம 5 மினிட்ல போனது தான் பிரேக்கு. ரீஃபண்ட்மெண்ட் பிரேக்கா? ஆமாங்க, ரீஃபண்ட்மெண்ட் இன்னும் பிரேக் ஆகலையே. பிரேக் ஆகலை. அப்போது அந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, இதையும் யூடியூப்பில் சொல்லியிருந்தேன். ஸ்டில் பார்க்கலாம், மறுபடியும் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ் சோச்சு ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட் தெரியுதா, லிக்விடிட்டி. ஃபுல்லாக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி மூவ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல செல் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம செல் போனோம். மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்தான். மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், நமக்கு ஃபுல்லாக கீழே போயிட்டு நல்ல என்ட்ரி போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணுறான். இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து
ஹிட் பண்ணுறான். ஓகேங்களா? நம்ம ஓகே ப்ரோ. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த சப்ளைல நம்ம எந்த ஒரு என்ட்ரியுமே கொடுக்கல. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரீம் அது அது ஹிட் ஆகுது, ஃபெயில் ஆக போகுதுன்னா எக்ஸ்ட்ரீமை ஃபெயில் பண்ணுவான். அதுக்கு நடுவில் ஒரு என்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணால் நமக்கு தான் ரிஸ்க். ஓகே ஓகே ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணுறான் இந்த இடத்துல, எக்ஸ்ட்ரீமை நமக்கு இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் காட்டுறேன். இங்கே நம்ம என்ட்ரி போனோம். அதை அந்த ஆர்டரை மறுபடியும் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறான். சரி, இப்போ நம்ம இதை எடுத்துடுறோம். நான் எதை எடுத்தேன்? 5 மினிட்டோட இதான் எடுத்தேன். இன்னும் மறுபடியும் நம்ம 15 மினிட்ஸ் வரும். 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கா? இன்னும் ஆமாங்க, இன்னும் பிரேக் ஆகல. பிரேக் ஆகலை. மறுபடியும் நம்ம வந்து 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல பிரேக் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு இதுதான் எக்ஸ்ட்ரீம். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வரவே இல்லை, கீழே வந்துட்டான். இது நான் சொல்லி இந்த மார்க்கெட் ஒரு நாள் வருவான், வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி இருக்கு. இதுக்கு கீழே நான் எந்த ஒரு என்ட்ரியுமே கொடுக்கல. எந்த ஒரு சப்ளைலையும் என்ட்ரி நான் கொடுக்கல. ஓகேங்களா? நம்ம டிஸ்கார்டில் இது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், ரொம்ப கீழே போயிட்டு இப்போ மேலே வந்திருக்கான். அந்த 5 மினிட் பிளாக். ஓகே ஓகே மேலே வந்திருக்கான். ஆனால் நம்ம டைரெக்டாக இப்போ போகக்கூடாது, ஏன்னா ரொம்ப கீழே போயிருக்கான். இப்போ ரொம்ப ப்ரைஸ். ஆமாங்க ப்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிருக்கான். சம்திங் நமக்கு ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபெயில் ஆகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது சப்ளை வந்து 5 மினிட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுதா சப்ளை அவைலபிளாக தானே இருக்குது இன்னும்? அவைலபிள். ஆமாம் ஆமாம், இன்னும் பிரேக் ஆகலை. சப்ளை 5 மினிட். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான், ஃபெயிலியர் இல்லை. 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல நமக்கு கிளியராக மேலே ஹன் பண்ணி கீழே சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கில் நடந்திருக்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல செல்லு இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்கு. அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஓ, இப்படி கொடுத்துருந்தீங்களா? நான் இப்படி நினைச்சேன் ப்ரோ. இப்போ நீங்க 4 ஹவர் பாருங்களேன். ஓகே. அது ஒரு டேல பட்டு ஒரு செல் ட்ரெண்ட் கீழே இன்னொரு செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா ப்ரோ? இங்க பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், கீழே ஒரு பாஸ். இப்ப அங்க ஒரு சப்ளை இருக்கு பாத்தீங்களா? 4 ஹவர் சப்ளை ஒண்ணு. இத மார்க் பண்ணிட்டு அதுதான் நான் மார்க் பண்ணிட்டு எப்படி எடுத்தாங்க? இங்கதான் உள்ள சப்ளைக்குள்ள எதுவுமே இல்லையே, எப்படி இந்த என்ட்ரி எடுத்தாங்க? அதுதான் எனக்கு ஒரே டவுட் இருந்தது. ஓகே ஓகே சரி, எதுக்கு நம்ம பார்ப்போம் இதுல என்ன பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு சப்ளை வந்து கிடைச்சிருச்சு. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இந்த சப்ளை. ஓகேங்களா? ஆமாம் ப்ரோ. அந்த ஒன்று தான் சப்ளை இருந்துச்சு. இது ஒன்று இருக்குது, இங்கே கூட ஒன்று இருக்குது. அது ஒன்று. ஸோ ரெண்டுமே பிரேக்கு. ஓகே. அப்போ சேம் டைம்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம். இன்னும் நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகலை. 15 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம செல்லு வந்து எடுக்கலாம். ஆமாம். இப்போது நீங்கள் 4 ஹவரில் வந்து பார்க்குறீங்க. இந்த இடத்துல பிஓஎஸ்க்கு நீங்கள் சப்ளை வந்து எடுக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி வந்து கொடுத்துட்டான். இங்கே கொடுத்துட்டான். கடைசியாக இங்கேயும் கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த இடத்துல இப்போ கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதனால தான் நான் சொல்லுவேன் டைம் ஃப்ரேம் கரெக்டாக ப்ளே பண்ணணுன்ட்டு. மார்க்கெட்டுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து 15 மினிட்ஸில் சோச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ சோச் வந்து ஆகுதுன்னு வச்சுங்களேன். இது பிஓஎஸ்னா இதான் வந்து இந்த லோ மார்க் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி லோ இதுவா? இல்ல இந்த லெஃப்ட்ல ஆக்சுவலா ஒரு கோடு போட்டு இந்த இது பிரேக் பண்ணா அப்படின்னு போட்டுருந்தீங்க. அது இதுக்கு போட்டிருப்பேன், பிரேக் ஈவனுக்கு போட்டிருப்பேன். ஓ, இந்த லெஃப்டா? ஓகே ஓகே. இந்த லெஃப்ட் ப்ரோ. நான் அது சொல்ல, இந்த பிரைஸ் வந்து எங்க சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்ததுல ஃபர்ஸ்ட் இது இல்ல, அதுக்கு கீழே இதுக்கான லோ இத மார்க் பண்ணி வச்சிருந்தீங்க கீழே. ஓகே, தெரியல, அது வேற ஏதாவது மார்க் பண்ணிருப்பேன். ஏன்னா வெயிட்டிங்கே இங்கே தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஓகே.
ஓகே. அப்ப நீங்க வந்து இது எடுத்ததுக்கு அப்புறமா செல் போலாம் அப்படின்ட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப இது எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு நியூ ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆமாங்க ப்ரோ. ஆமா. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான்னா, இங்க வந்து எடுத்துட்டு இந்த சப்ளைய வந்து பிரேக் பண்ணிட்டு மேல போவான். ஆனா கரெக்ட்டா நீங்க போயிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் ஈவன் தான் வரும். தப்பா ஆமா. ஆக்சுவலா போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். ஆமா. தப்பா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்துரும். ஓகேங்களா? அதனால ஓ. மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு நமக்கு என்ட்ரி குடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த இடத்துல நமக்கு குடுத்த டைம் 5 மினிட். இப்ப நான் 5 இவ்வளோ மினிட். நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஆமா, ஆமா, என்ட்ரிக்கு ஆமா. தான் நம்ம போணும். 5 மினிட்டுக்கு போயிட்டு, இந்த இடத்துல 5 ஆ. மினிட் சப்ளைல 1 மினிட்ல என்ட்ரி குடுத்திருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் பெரிய ஆர்டர். எனக்கு நான் போட்டிருக்கிறது வந்து டிபி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஹோல்டு பண்ணுவேன் எப்பயுமே. ப்ராஃபிட் வருதோ ஆமாங்க ப்ரோ. வரலையோ, நான் ஹோல்டு பண்ணிட்டு ம். நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன். அதிகமான ஓகே, என்ட்ரீஸ் ஓகே. அப்ரோச் பண்ணாம நான் சைலன்ட்டா இருப்பேன். அதனால ஹோல்டு பண்ணுவேன். அப்போ இந்த சப்ளைல இருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 1:162 கிட்ட வருது. அப்போ இந்த எப்பா ஆர்டர் போங்க. வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது என்ன ஒரு ஆமா, 1 ஆமா, வீக், 2 வீக் ரன் ஆகுமா? ரன் ஆயிட்டு போகுது. ஆமா. பெரிய ஓகே. ப்ராஃபிட் வருதுல்ல. ஆமாங்க ப்ரோ, ஆமாங்க ப்ரோ. இப்போ மறுபடியும் இதுல வந்து நம்ம அடுத்த என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இனிமேட்டு அவ்வளோதான். ஆமா. ஓகே. ஒன்ஸ் பிரேக் ஈவன் குடுத்துருச்சுன்னா அவ்வளோதான். ட்ரை பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணா நமக்கு ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. அதான் ப்ரோ. ப்ரோ அப்ப இப்ப ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப டே மார்க் பண்ணீங்க. டேல இருந்து ஒரு ஆர்டர் பிளாக் தான் ஆக்சுவலா இதுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க. ம். டேல இருக்க ஒரு சப்ளைய மார்க் பண்ணி, அதுல 4 ஹவர்ல ஒரு எந்த ரிஃபைன்மென்ட்டும் இல்ல. சப்போஸ் ப்ரோ இப்ப 4 ஹவர்ல எந்த ரிஃபைன்மென்ட்டும் இல்ல. ஆனா இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்குல்ல நம்மளுக்கு. ஆமா ப்ரோ. இப்ப இங்க நீங்க டைரக்ட் என்ட்ரி பிளேஸ் பண்ணுவீங்களா ப்ரோ? டைரக்ட் என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஆ. பட் நமக்கு வந்து இது கவுண்டர். ஆமா. இது ஒரு சோச்சு. நமக்கு இன்னொரு சோச்சும் வேணும். ஆமா. டபுள் சோச் வேணும். ஆமாமா. ஓகே. அதுக்கு நான் என்ன பண்றேன், 15 மினிட்ஸ் போறேன். இங்க சோச்சஸ் பார்க்குறேன். ஓகே, ஓகே. அதுக்காக தான் உள்ள போனேன். ஓ! அதுக்காக தான். ஓகே. ஆமா. ஒரு சோச்சு, ஒரு பாஸும் குடுத்துருச்சு. ஆமா. ஓகே, ஓகே. அதனால தான் நீங்க அந்த சப்ளைய மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரீம் சப்ளைல அந்த என்ட்ரி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க. ஆமா ப்ரோ. ஓகே, ஓகே, ஓகே. நம்ம இங்க 2 அப்ப என்ட்ரி போட்டோம். 2மே பிரேக் ஈவன் தான். இப்ப 3வது என்ட்ரி ஆமா. ரன்னிங்ல இருக்கு. ரன்னிங்ல இருக்கு. ஆமா. ஓகே, ஓகே. ப்ரோ இப்ப அதே மாரி யூஎஸ்டி கேட் ப்ரோ. ப்ரோ இது இன்னொரு வாட்டி வைங்களேன். 4 ஹவர் வைங்களேன் ப்ரோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. இப்ப 4 ஹவர்ல இங்க ரீஃபைன்மென்ட் இல்லாதனால நம்ம சேம் டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த சப்ளை 4 ஹவர் மார்க் பண்ணி அதுல 15 மினிட்ஸோட ஒரு அது அது பண்ணது 15 இது மினிட்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண ரிஃபைன்மென்ட் ம். அந்த 15 மினிட்ஸ்ல 5 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனோம்னா என்ட்ரி பிளேசிங் கரெக்டா ப்ரோ? ஆமா. அந்த 5 மினிட்ஸ் ரொம்ப லேட்டா வந்தனால நம்ம 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போட்டிருக்கோம். ஆமா. ஓ ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க ப்ரோ. அப்ப இது ஓகேங்க ப்ரோ எனக்கு. ஓகே. யூஎஸ்டி கேட் ப்ரோ. நேத்து யூஎஸ்டி கேட் 4 ஹவர் ஒன்னு மார்க் பண்ணிருந்தீங்க. பைக்கு. பைக்கு கீழ. ஆ. அ இப்ப அதுல என்ன டவுட்னா ப்ரோ, நீங்க எப்படி ப்ரோ அத வந்து ஒரு புல் பேக்கா மார்க் பண்ணீங்க? அந்த 15 மினிட்ஸ் அது புல் பேக் அது ஒரு நல்ல ஸ்விங் மாதிரி இல்லீங்களா? அத எப்படி ப்ரோ மார்க் பண்ணீங்க? இது இது இங்க வந்து டிமாண்ட் இருக்கு ப்ரோ. இது 4 ஹவர் டிமாண்ட் தானே ப்ரோ இது? ஆமா. 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸோட ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட்மென்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஆமா. அங்க ரீஃபண்ட்மென்ட் இல்ல. இல்ல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பார்த்து இல்லன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. ரீஃபண்ட்மென்ட் வந்து இல்ல. அப்ப ஆ. நம்ம 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆமாங்க ப்ரோ. 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது, இது வந்து நமக்கு பிரேக்கு. ஆமாங்க ப்ரோ. கரெக்ட்டு. ஓகேங்களா? ஆ. இது நான் எதுக்கு எடுத்தேன்னா, இது சின்னதா இருக்கு. ஆ. மார்க்கெட் இங்கே வந்து ரெக்கவர் பண்ணிட்டு மேல போகவும் சான்ஸ் இருக்கு. அதனால ஓ தான் மேபி இங்க நான் ஆ. பை இங்க நான் பை குடுக்காம மறுபடியும் கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு ரீசன் அதான். ஏன்னா இந்த புல் பேக்கா இல்லாமலும் இருக்கலாம். அதனால நம்ம ஆ. கீழ இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்தேன். ஓகே, 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 ஓகே. ப்ரோ இப்ப இங்க கன்ஃபர்மேஷன் ஒண்ணு குடுத்துருக்கீங்களா? இப்ப இங்க கன்ஃபர்மேஷன் எங்க ப்ரோ எதுல பார்க்கணும்? 5 மினிட்ஸ்ல பார்க்கணுமா? ஆமா. 5 மினிட்ல ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. ஆமா இருக்கு. அத அங்க 1 மினிட்ல பார்த்து எடுக்கணுமா? ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இதுதான் ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட். இப்ப 4 ஹவர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம். 4 ஹவர்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்க மார்க் பண்றோம்.
ஆனா அதுக்கு வந்து 15 மினிட்ஸ்ல எந்த ரிஃபைன்மெண்ட்டும் இல்ல. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம், சேம் டைம் ஃப்ரேம்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்றோம். எதே 15 மினிட்ஸ்ல. ம். இப்ப 15 மினிட்ஸ்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல எக்ஸ்ட்ரீம் சப்ளை, எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஒன்னு இருக்கும், டிசிஷனல் டிமாண்ட் ஒன்னு இருக்கும். ஓகே. இப்ப எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு பிரைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 15 மினிட்ஸ் ஒரு பிளாக் மார்க் பண்ணிருக்கேன்ல. ம். இப்ப அதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு நான் 5 மினிட்ல சேஞ்ச் பண்ணி அந்த ரிஃபைன்மெண்ட் மார்க் பண்ணி 1 மினிட்ல தான் அந்த என்ட்ரி எடுக்கணுமா ப்ரோ ஆக்சுவலா? ஆமா. நீங்க மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். ஓகே, ஓகே. அப்ப இல்ல அப்ப அந்த இடத்துல வந்து 5 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனா கூட 1 மினிட்ல தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து ஃபர்ஸ்ட் எடுக்குமான்னு கேக்குறேன். நீங்க 4 ஹவர் சப்ளை நோ ரீஃபைன்மென்ட் 15 மினிட்ஸ் போறீங்க. 15 மினிட்ஸ் சப்ளைல ஆமா. எடுக்குறீங்க. ஆமா. 15 மினிட்ஸ் சப்ளை எடுத்துட்டு அதுக்கு ரீஃபைன்மென்ட் 5 மினிட் போடுறீங்க. அப்போ ரீஃபைன்மென்ட்ல கரெக்ட். மிட்டிகேட் பண்ணா நீங்க 1 மினிட் தான் போகணும். 1 மினிட். ஓகே, ஓகே, ஓகே. அதான் கேக்குறேன் ப்ரோ. அப்படிதானே ப்ரோ அது? ஆமா. ஓகே, ஓகே. ப்ரோ இப்ப இதுவே சப்போஸ் டேல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றேன். டேல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்போ 4 ஹவர்ல சப்போஸ் ரிஃபைன்மெண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஓகே. அப்போ 4 ஹவர்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. 4 ஹவர்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த உடனே இப்போ உடனே அந்த 4 ஹவர் ஒரு ஆர்டர் பிளாக் பண்ணி இப்போ நம்ம 4 ஹவர் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி வந்துடணும். 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல என்ட்ரி. ஆமா. இதுவே இன்கேஸ் 4 ஹவர்ல அந்த டேவோட ஆர்டர் பிளாக்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் 4 ஹவர் இருக்குன்னா அப்போ 15 மினிட்ஸ்ல டைரக்ட் என்ட்ரியா ப்ரோ? 4 ஹவர்ல உங்களுக்கு ரீஃபைன்மென்ட் 15 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா சாரி டெய்லியோட இதுல வந்து 4 ஹவர் ரீஃபைன்மென்ட் இருக்கு. 4 ஹவர் ரீஃபைன்மென்ட்ல மிட்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் போகணும். 15 மினிட்ஸ்ல வந்துட்டு நீங்க சப்ளை எடுத்துட்டு அப்படியே செல் பண்ணிக்கலாம். டைரக்டா போட்டுடலாம் அந்த ஒரு இதுல போட்டு. கரெக்ட்டுங்களா ப்ரோ? ஆமா. கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பண்ணணும். அதான் இல்ல நான் டைரக்ட்னு என்ன சொல்ல வரேன்னா 15 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஆமா அப்படியே போலாம். இப்போ அதோட சப்ளைல டைரக்டா போட்டுடலாமான்னு அப்படி கேக்குறேன். போடலாம். ஓ ஓகே, ஓகே, ஓகே. அதுதான் ப்ரோ டவுட் இருந்துச்சு. அப்ப யூஎஸ்டி இப்ப இது மாதிரி இருந்தா கூட எடுத்துக்கலாமா ப்ரோ? இது ஒரு செஷன் கிளைம்ல இருக்கனால இந்த மாதிரி சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்தா கூட ட்ரை பண்ணலாம். அவங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு. ஆமா ட்ரை பண்ணலாம். இப்போ இது செஷன்ஸ் பாருங்க. நியூயார்க் வந்து என்ன பண்ணிருக்கான் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ஓவரால் டிமாண்ட்ல இருந்து இங்க இருந்து புஷ் பண்ணி ஃபுல்லா மேல கொண்டு போயிட்டு அங்க முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பண்ணிருக்கான். இந்த இடத்துல ஏசியன் லண்டன் அடிச்சிருக்கான். லண்டன் அடிச்சுட்டு நியூயார்க் வந்து மார்க்கெட்டை திருப்புறான். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். பட் 15 மினிட்ஸ்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 மினிட்ஸ்ல ஒரு ஹை பிரேக் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்து கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையும் பிரேக் ஆயிருக்கு. ஏசியனையும் வந்து அடிச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஓவரால் டிமாண்ட் எங்க இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். ஓவரால் டிமாண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லா லிக்விடிட்டி எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான். இது ரொம்ப நாளா சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான். இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மார்க்கெட் மேல போற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு திடீர்னு கீழே வந்துருவான். கீழே வந்துருவான். அதனால எந்த ஒரு ஃபேக்குக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல டிமாண்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? அப்போ ட்ரெண்ட் யூஎஸ்டி கேடோட ட்ரெண்ட் என்னன்றதையும் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்க போயிட்டு இருக்கான். கீழே போயிட்டு இருக்கான். ஓகே. ஆமா கீழே போயிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரதான் சான்ஸ் இருக்கு. நம்ம எதுக்கு பை எடுக்கிறோம் அப்படின்னா இது இப்போ நம்ம எடுக்கிற பை வந்து டோட்டலா ரொம்ப தூரம்லாம் போகாது. நம்ம இங்க பை எடுத்துட்டு இங்க ப்ரீவியஸா ஏதாவது ஒரு ஹையோ அந்த மாதிரி நம்ம ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பிஓஎஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். சோச் வந்து இன்னும் ஆகல. இது ஃபுல்லா லிக்விடிட்டி. சோச் வந்து இன்னும் நடக்கல. அப்போ ட்ரெண்ட் வந்து ஸ்டில் பைல தான் இருக்கு. பட் ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் செல்லுல இருக்கு. அப்போ 4 ஹவர் ட்ரெண்ட மார்க்கெட் வந்து பைன்னு இந்த டிமாண்ட்ல இருந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு லிக்விடிட்டி அடிக்கும். இந்த 2 டாப் இருக்கு பாருங்க. ஏதாவது ஒண்ணு அடிச்சிட்டு அப்புறம் கீழே வரும். இல்லைன்னா மேல இங்க ஏதாவது சப்ளை இருக்கும். அது தூரம் போயிட்டு திடீர்னு கீழே வந்துடும் மார்க்கெட். கீழே வரதான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? டெய்லிக்கு ஒன்ஸ் போவோம். டெய்லியில இந்த இடத்துல மைண்ட் விட்டா ஒரு என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ளை மிட்டிகேஷன் ஆல்ரெடி இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேஷன். பட் இருந்தாலும் நான் இதோட ரீஃபண்ட்மெண்ட் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரீசன் நம்ம 50% தொடல. அது இல்லாம 50% தொடலைனாலும் இந்த சப்ளையோட மிட்டிகேஷனுக்கு தான் கீழே வந்திருக்கான். அப்போ மறுபடியும் போனா ஆர்டர் வந்து இருக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா 50% போற வரைக்குமே
இங்க முன்னாடியே ஆர்டர் கிடைச்சிருச்சு. அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு. அதனால 50% கன்சிடர் பண்ண வேணாம். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கான். பட் ஆர்டர் வந்து மிட்டிகேட் ஆகல. ஓகேங்களா? இது பிஓஎஸ் ஸ்ட்ரெயிட்டா செல் ஆயிருக்கு. அப்போ செல்லர்ஸ் எங்க இருப்பாங்க? இந்த ஹைல இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹைல இருப்பாங்க. இதோட ரீஃபண்ட்மென்ட் அவைலபிளா இருக்கு. ட்ரெண்ட் செல்லுல இருக்கு. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி வந்து செல்லுல இருக்கு. அப்போ டெய்லில இந்த மாதிரி ஹண்ட் ஈஸியாவே நடக்கும். இந்த ஐடிஎம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஹண்ட் ஈஸியா நடக்கும். அதனால தான் இந்த ரீஃபண்ட்மென்ட்ல இருந்து செல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ரீஃபண்ட்மென்ட்ல என்ட்ரி கொடுத்துருந்தேன். 4 ஹவர் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல மிட்டிகேஷன். ஃபர்ஸ்ட் இது ஹோல்டு பண்ண எல்லா வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ஹோல்டு பண்ணணும். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு அப்படியே நான் சொன்ன அந்த டிமாண்டுக்கு ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல நான் எக்ஸிட் பண்ண சொன்னேன். மார்க்கெட் வந்து என்ன பண்றான்? 167. இதோட லாஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு $50-100 தான் லாஸ். பட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட். ஸோ இப்படிதான் வந்து ஹோல்டு பண்ண சொன்னேன். நான் ஃபேக்கா ஏதாவது சொல்றேன்னா, நம்ம டிஸ்கார்ட்ல போட்டது தானே இதெல்லாம். முன்னாடியே போட்டுறீங்க, அப்லோட் பண்ணிடுறீங்க. ஆமா, இப்போ அதே மாதிரி தான் இந்த டிமாண்ட்ல நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்ட்ல இருந்து இந்த சப்ளை வரைக்கும் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சப்ளை ஒரு நல்லா இருக்கு. இந்த சப்ளை ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும் போகலாம். பட் நம்ம இந்த ஹைலியே வந்து எக்ஸிட் ஆகுறது பெட்டர். ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லுல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 4 ஹவர். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கு பாருங்க. இந்த சப்ளை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு வேணாம். நம்ம இந்த ஹைல எக்ஸிட் பண்ணிட்டு விட்டுருவோம் இதை. இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஆமா ப்ரோ. இப்போ இதோட டெய்லி ஒரு ட்ரெண்ட் என்ன ப்ரோ? யூஎஸ்டி கேரோட டெய்லி ட்ரெண்ட். டெய்லி ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைல இருக்கான் ப்ரோ. இந்த இடத்துல பிவைஸ் பண்ணிட்டு பைல இருக்கான். ஆனா வீக்லி ட்ரெண்ட் செல்லா? ஆமா, வீக்லி பாருங்க. வீக்லி மேல சோச் பண்ணிருக்கானா? ஆமா ப்ரோ. இந்த சோச்சுக்கு அப்ப சோச்சு பை போகும். ஓகேங்களா? அப்ப இந்த கீழ இங்கே செல் ட்ரெண்ட் மாறலீங்களா ப்ரோ? இங்கே செல் ட்ரெண்ட் அப்படிலாம் அங்கதான் சோச். கீழ இதுக்கு லெஃப்ட் கொஞ்சம் காட்டுங்க. ஓ, இப்ப இதெல்லாம் இது ஒரு ப்ரோ, இது இப்படி எடுக்க மாட்டீங்களா ப்ரோ? எது ப்ரோ? இது ஒரு புல் பேக் எடுக்க மாட்டீங்களா? இந்த லெஃப்ட் எங்க சொல்றது, இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வாங்களேன். இது ஒரு பிஓஎஸ், இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தானே ப்ரோ? இது இப்படி இருந்து சொல்றீங்களா? எப்படி இருந்து சொல்றேன். இந்த புல் பேக் எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா ப்ரோ? இந்த புல் பேக் இது பிஓஎஸ் ப்ரோ. அது மேல பிஓஎஸ் எடுத்துப்பீங்களா? இருங்க பார்க்கலாம். இது ஹை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அது கேட்கல. அதுக்கு முன்னாடி இருக்கு ஒரு மைண்ட் புல் பேக், அதை எடுத்துப்பீங்களான்னு கேக்குறேன். இதுவா? அது இல்ல, அதுக்கும் கீழ. இதுவா? இது எடுத்துக்கலாம். அது ஒரு சேஞ்ச். அது ஒரு ஓகே ப்ரோ. அப்ப கீழ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சா? அது கீழ ஒரு பாஸ் கொடுத்துச்சா? அது இத எடுத்துக்க முடியாது. ஓகே, இத எடுத்துப்பீங்களா? வேண்டாம். இது ஒரு இதுவே. இப்ப இது கீழ நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க ஒண்ணு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் கீழ. இந்த இடத்துல லோ எடுத்திருக்கான். அப்ப ஹைன்றது இங்க தான் இருக்கு. இங்கதான் இருக்கு. அப்போ இது சோச். ஓகே. சோச்சு. அப்போ இந்த சோச்சுக்கு நமக்கு மார்க்கெட் பை ட்ரெண்ட் ரீட்ரெஸ்ட் ஆயிட்டு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கணும். அப்ப எங்க டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கும்? இந்த டிமாண்ட் தான் ஐடிஎம். அப்போ இங்க இருக்க டிமாண்டுக்கு மார்க்கெட் வரும். அதனால தான் நம்ம லோ டைம் ஃப்ரேம் போய் செல் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள். ஓகே. இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நான் இது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செல் கொடுத்துருந்தேன். இத நமக்கு சோச் பண்ண உடனே இந்த இடத்துல செல். இது 1 மினிட் செல்லு. அதோட டிபி வந்து இந்த டிமாண்ட்ல கொடுத்துருந்தேன். ஆனா 1.5 இயர்லாம் எப்படி ரன் பண்றது? நம்ம அது உடனே மார்க்கெட் வந்தா வந்துரும். 1 மந்த்லயே கூட வந்துரும். ஆனா இது ரொம்ப லேட் ஆகி வந்துருக்கு. ஆமா. அதான். கோல்டு சொல்றீங்களா? சரி இந்த சைடு அந்த சைடு போவோம். ஆமா. கரன்சி பாரு ரொம்ப ஸ்லோவா தான் ப்ரோ போகுது. ஆமா ப்ரோ.
ஓகே ப்ரோ. இதுதான் ப்ரோ டவுட் இருந்துச்சு. அப்ப இது ப்ரோ இப்ப கடைசியா ஒரு வாட்டி அந்த என்எஸ்டி மட்டும் இன்னும் ஒரு வாட்டி மட்டும் நான் பாத்துறேன் ப்ரோ. ஓகே. அது மட்டும் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. என்எஸ்டி கொஞ்சம் வீக்லில இருந்து கொஞ்சம் போகலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. வீக்லில வந்து உங்களுக்கு வந்து கடைசியா இது ஒரு செல்லு மேல பை கீழே வந்து செல். இப்ப கடைசியா வந்து என்எஸ்டி யூஸ் செல்ல தான் இருக்கு. செல்லுல இல்ல, ரீட்ரேஸ்மென்ட்ல பைல இருக்கு. இதுக்கு நீங்க ஓவரால் ட்ரெண்ட் செல்லான்னு கேக்குறேன். ஓவரால் ட்ரெண்ட் செல்லு. செல்லு. ஸோ இந்த செல்லுக்கு மேல சப்ளை கண்ட்ரோல் எடுக்கணும். ஆமா. அப்போ மார்க்கெட் மேல போகணும். அதனால நம்ம கவுண்டருக்கு கீழே வந்துட்டு இங்க இருந்து பை பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து பை பண்றோம். ஓ இப்ப திடீர்னு இப்ப டேல நடுவுல பாத்தீங்கன்னா பை ட்ரெண்ட்ல இருக்கு. அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது சேஞ்ச் ஆஃப் செல்ல இருக்கு. அப்படியும் இருக்குல்ல ப்ரோ. நீங்க அதை லிக்விடிட்டியா கரெக்டா மார்க் பண்ணிட்டீங்க. நான் அதை வந்து பாத்தீங்கன்னா செல் ட்ரெண்டா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் போட்டிருப்பேன். அந்த இதுவே எக்ஸ்எக்ஸ் போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. அதுதான் எனக்கு இதுவாயிடுச்சு. ஆமா அப்படி இப்ப நீங்க வீக்லில இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு இது தெரியுது ப்ரோ. இது வந்து இல்ல இதெல்லாம் இது கிடையாது. ஆனா நாங்க திடீர்னு சார்ட் நடுவுல இருந்து பாஸ் பார்க்கும்போது இது பாஸ் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிதான் எங்களுக்கு தெரியுது. ஓகே ஓகே. நாங்க வந்து இப்போ ப்ரோ ட்ரெண்டே நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா செல்லு தான் ஆக்சுவலா செல் ஆயிட்டு இருக்கு. ஓகே. வீக்லில செல் இருக்கு. ஆனா அந்த டிமாண்டுக்கு போகணும் நீங்க சொல்றீங்களா? இப்ப மேல இருக்க டிமாண்டுக்கு போகணும். சாரி சப்ளைக்கு போகணும். ஆனா நாங்க வந்து இப்ப பாருங்க இதே ஷார்ட்டாவும் நாங்க அங்க யோசிக்கல. நாங்க இதுக்குள்ளேயே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதுதான் எனக்கு இது வந்துச்சு. அப்ப ஓகே ப்ரோ. இப்ப டேவோட இந்த இது மார்க் பண்ணிருக்கீங்க. இதுக்கு 4 ஹவர் போயிருக்கீங்க. ரிஃபைன்மெண்ட் இல்ல. கொஞ்சம் ப்ரோ இப்ப நீங்க 1 ஹவர் யூஸ் பண்ண மாட்டீங்களா? 1 ஹவர் யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ. 1 ஹவர் வந்து இன்கேஸ் நமக்கு ஆர்டர் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு அப்படின்னா 1 ஹவருக்கு போவோம். 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் போவோம். அது மட்டும் தான் போவோம். ஓகே. எதுக்குன்னா அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண மாட்டோம். நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் ஷார்ட் பண்றது அதானே ப்ரோ? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. மத்தபடி வேற எதுக்கும் 1 ஹவர் யூஸ் இல்ல ப்ரோ? இல்ல ப்ரோ. ட்ரெண்ட் எல்லாம் போடக்கூடாது. ட்ரெண்ட் போடக்கூடாது. இப்ப நீங்க 5 மினிட்ஸ்ல நிறைய ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம்னா 15 மினிட்ஸ் தான் சூஸ் பண்ணுவீங்களா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி 15 மினிட்ஸ்ல நிறைய ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அடுத்த டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 1 ஹவர் சூஸ் பண்ணுவீங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. கொஞ்சம் நிறைய ஆர்டர் பிளாக் ரிஃபைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகேங்க ப்ரோ. ஓகே ப்ரோ இப்ப இது டேல பட்டுச்சு 4 ஹவர் ஒரு நிமிஷம் வைங்க ப்ரோ. 4 ஹவர் சேஞ்ச் ஆஃப் பட்டுது. அது அந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்து அப்படி எடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. ப்ரோ இப்ப பிரைஸ் இவ்வளவு நாள் கழிச்சு வந்து அந்த 5 மினிட்ஸ் வந்து எடுக்கதான் அப்படி வந்து எடுத்து போனா ப்ரோ? எடுத்துட்டு போவோம் ப்ரோ. அப்படி அது எல்லாமே வந்து ஒரு எஸ்எல் ஹண்ட் பண்ற ஒரு இதுதான் சினாரியோ தான். ஓகே ஓகே. எல்லாமே ஆனா இப்ப எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னதுல ரைட்டு. ஆனா இப்ப பிரைஸே கீழே ஒரு டிமாண்ட்ல இருந்து போறாங்களா ப்ரோ? டிமாண்ட்ல இருந்தா நான் டிமாண்ட்னு நான் சொல்றது வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க போட்டீங்கன்னா இந்த பிரைஸ் மேல போச்சுல இங்க ஒரு பிளாக் இருக்கு பாருங்க அது சொல்றேன். இங்க இப்ப நான் இன்கேஸ் நான் ஒரு 4 ஹவர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறேன்னா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அது பாஸ்ன்னு போட்டிருப்பேன். இப்ப வந்து என்னடா இங்க ஒரு டிமாண்ட் இருக்கே நீ கேட்டல டபுள் சோர்ச் பண்ணா நீங்க இங்க இருந்து பை பண்ணலாம். ஆனா அந்த சப்ளை வரைக்கும் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல. கவுண்டர் ட்ரெண்ட் நான் இன்கேஸ் நான் சொல்றேன் இது 4 ஹவர் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா சொல்றேன். நான் இந்த டே அதெல்லாம் எதுவும் விட்டுருங்க. வெறும் 4 ஹவர் ஸ்ட்ரக்சரா இருந்தா அப்படித்தானே ப்ரோ? இது ஒரு பாஸ் இது ஒரு பாஸ் இது ஒரு பாஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்ப நான் என்ன ப்ரோ இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா அந்த சப்ளை ஒர்க் ஆகுமா ப்ரோ? அது இன்னொரு டவுட் ப்ரோ எனக்கு. ட்ரெண்ட் பார்க்கணும் ப்ரோ. ஓகே என்ன ட்ரெண்டோ அதை தான் ஃபாலோ பண்ணும். அது டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்குது இது கண்ட்ரோல் எடுக்குது. ட்ரெண்ட் செல்லுனா செல்லே ஃபாலோ பண்ணுங்க. ஆமா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அதுவே இந்த கண்ணமணிக்கு இஷ்டத்துக்கு ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி அதுல இருந்து அப்படி போகுதுன்றதுக்காக மாத்த கூடாதுல ப்ரோ? ஆமா ட்ரெண்ட் தான் மஸ்ட். ட்ரெண்ட் தான் மஸ்ட். ஓகே 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 ஓகே. அப்ப புரிஞ்சிச்சு ப்ரோ எனக்கு. இப்ப ஓகே ப்ரோ இது கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த 5 மினிட்ஸ் ஏன் எடுத்தீங்கன்னு இப்ப தெரிஞ்சிச்சு ப்ரோ. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த 4 ஹவர் என்னடா இந்த பிளாக்க மார்க் பண்ணி இதுக்கு மேல விக்கு போயிருக்கு. ஆனா எப்படி எடுத்தாங்க அதுதான் எனக்கு புரியாம இருந்தது. ஓகே ஓகே ப்ரோ. ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுதான் ப்ரோ டவுட். வேற எதுவும் டவுட் இல்ல ப்ரோ. ப்ரோ இப்ப கோல்டு ப்ரோ திருப்பி கீழே அந்த கரெக்ஷனுக்கு நம்ம அந்த 5 மினிட்ஸ் 2 சொல்லியிருந்தோம்ல ப்ரோ.
இங்க வருவோம். அந்த கீழ எக்ஸ்ட்ரீம்ல ஒண்ணு தொடாம அன்னைக்கு போச்சுன்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம்ல. இங்க வருவோம். வெயிட் பண்ணுங்க. அங்க வந்தா 1 மினிட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போயிடலாமா ப்ரோ? ஆமா. 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு, மேல அது இருக்கக்கூடிய செஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். செஷன்லயும் பார்க்கணும். மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டா இதே பெரிய ப்ராஃபிட் புடிச்சலாம். இதே பெரிய ப்ரோ இப்ப ஆக்சுவலா இந்த சப்ளையை கிரியேட் பண்ணது நியூயார்க்கு. இங்க வெறும் ஏஷியாலயே வந்தா கூட 1 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அது பார்த்தா எடுத்துலாமா ப்ரோ? ஏஷியால நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்க கூடாது ப்ரோ. இல்ல லண்டன் ஆனா அது கிரியேட் பண்ண சப்ளை வந்து நியூயார்க்ல, அதுதான் கேக்குறேன். அப்படி எடுக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க அந்த 5 மினிட் வைங்களேன், அது நியூயார்க் தானே கிரியேட் பண்ணிருக்கு அந்த டிமாண்ட. நியூயார்க் கிரியேட் பண்ணிருக்கு. நியூயார்க் அப்ப இதுல வந்து ஏஷியாலயே வந்தா கூட 1 மினிட்ல பார்த்து எடுத்துடலாம்ல? 1 மினிட்ல பார்த்து எடுக்கலாம். டைரக்ட் என்ட்ரி கூட போடலாம். ஓகே ஓகே ஓகே. தாராளமா போடலாம். இந்த இடத்துல ரீஃபண்ட்மென்ட் நோ ரீஃபண்ட்மென்ட். ஆமா ப்ரோ, ரீஃபண்ட்மென்ட் கிடையாது ப்ரோங்க. அப்ப கொஞ்சம் டவுட். அப்ப கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆமா. ஓகே ஓகே. இல்லனா 50%ல வச்சுட்டு 50%ல வேணா அப்படி என்ட்ரி பண்ணலாம். கரெக்ட்டா வேணா அது வேணா சின்னதா ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் கம்மியா வச்சு. ஆமா. 0.25 யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். அந்த டிமாண்ட் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணீங்களே, டேவோட டிமாண்ட் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். சாரி, சப்ளை வரைக்கும். ஆமா. இப்படி வைக்கும்போது நமக்கு இதுவே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இன்னொரு என்ட்ரியும் போடலாம் நம்ம 0.25ல. ஓகே ஓகே. ஒரு 0.5 டைரக்டா 50%, ஒரு 0.5 கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஆமா. ஓகே ஓகே. ப்ரோ இப்ப நீங்க டேல டிமாண்ட் மார்க் பண்ணிட்டு 4 ஹவர்ல போயிட்டு அது 1 மினிட் வரைக்கும் போய் எடுத்தீங்களா ப்ரோ? அப்படி இப்ப நானும் இப்ப அந்த மாதிரி எடுக்கலாமா? 4 ஹவர்ல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு 1 மினிட் வரைக்கும் போலாமா? போலாம் ப்ரோ. அது ட்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க 1 மினிட் வரைக்கும் போய் பை பண்ணலாம். பை அண்ட் செல் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் அப்ப 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் போறேன்னா 4 ஹவர் டிமாண்ட்ல 15 மினிட் ரிஃபைன்மென்ட்ல 5 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த 5 மினிட் கன்ஃபர்மேஷன்லயும் 1 மினிட் போய் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஆனா மிஸ் ஆகும். எடுக்கலாம். எடுக்கலாம் அப்படி. எடுக்கலாம். ப்ரோ எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ. போன் பண்ணா டப்புன்னு பாருங்க, நீங்களே பண்ணி உடனே கால் பேக் பண்ணி எடுத்து ஃபுல்லா செஷன் போட்டு முடிச்சு கொடுக்குறீங்க. ஓகே. இதுக்கு மேல என்ன ப்ரோ சப்போர்ட்? ஓகே ஓகே ப்ரோ. எப்போ போன் பண்ணாலும் ப்ரோ யாரும் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க ப்ரோ. ஓகே. போன் பண்ணா எடுத்து ஒரு செஷன் போட்டு ஃபுல் டவுட் கிளியர் பண்றீங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் ப்ரோ நம்மளுக்கு பிடிச்சது. அதுதான் மறுபடியும் அங்க சுத்தி எங்க போனாலும் உங்ககிட்ட கரெக்டா இந்த ட்ரேடிங் வரும்போது உள்ள வந்துருந்தீங்க. ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சப்போர்ட் அதுதான் ப்ரோ. நான் காலையிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ சீக்கிரமா எனக்கு நைட்டே போன் பண்ணிட்டு இருப்பேன் நான். எனக்கு என்னடா இந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே. பஸ்ல வரும்போதே எனக்கு டவுட் வந்துருச்சு. என்னடா மண்டை குழப்புது, எப்படி இந்த என்ட்ரி எடுத்தாரு இன்னும் புரியலையே, ஒன்னும் புரியலையேன்னு. சரி நைட்டு காலைல அடிக்கும் போது கொஞ்சம் டவுட்டா தான் அடிச்சேன். வேணாம் நைட்டு பாத்துட்டு லேட்டா தூங்கி இருப்பாங்களோ, சரி எழுந்திருப்பாரோன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சேன். சரி எடுக்கல. அப்புறம் 2வது ட்ரை பண்ணும்போது நீங்களே திருப்பி கூப்பிட்டீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. செஷன் சூப்பரா இருந்துச்சு. எல்லா டவுட்டும் நல்லா இருக்கு. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? ப்ரோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ப்ரோ. அதனால தான் ப்ரோ நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ மார்க்கெட் பாக்குற அந்த இது எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு? நல்லா டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு ப்ரோ. எனக்கு டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒண்ணு உங்களை பார்க்க தான் இவ்வளவு பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியுமா? நானும் ஒரு ஸ்விங்கையோட பொசிஷன் க்ளோஸ் கொண்டு வெளியே வந்துருவோம் ப்ரோ. ஓகே ஓகே. இப்ப நீங்க சொல்லதான் ஓகே ஹோல்ட் பண்ணலாம். அங்கதான் போகுதுன்னு தெரியுது. அப்ப எதுக்கு நம்ம கட் பண்றோம்? நான் இந்த நடுவில் இருக்க ஃபேக் கோட் அதெல்லாம் பார்த்து என்ட்ரி எடுப்பேன் நானு. இப்ப நீங்க சொல்லவே இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம ரெக்டிஃபை ஆகி இப்படிதான் வரணும். அது நல்லா இருக்கு ப்ரோ எனக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ.